4th யூனிட் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அண்ட் ஏசி. இதில் ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்கை படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. 5 மார்க் இந்த லெசனில் ஈஸியாக படிக்கலாம். இப்போ 11th கொஷினாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் அப்படின்னும் கேட்கலாம். அது புக்கு இன்சைடில் அப்படி தான் இருக்கும். ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் 11th கொஷினு அப்படின்னு சொல்லுவாங்க. புக் பேக்கை பார்த்தீங்கன்னா know the mathematical of rotation of coil in magnetic field over one rotation induced on a alternating EMF of one cycle கேட்பாங்க. ஆக்சுவலாக 16வது கொஷினை புக்குக்குள்ளே திருப்பி பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் அப்படின்னு கேட்கலாம் அந்த கொஷினை. சரிங்களா, வித் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிங்களா, அந்த மாதிரியும் கேட்பாங்க. இன்டியூஸ்டு பை இஎம்எஃப் சேஞ்சிங் அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். I is equal to Im sin omega t, epsilon is equal to epsilon m sin omega t அப்படின்னு ஆன்சர் கொண்டு வருவோம்ல அந்த கொஷின். எப்சிலான் is equal to NBA ஒமேகா sin omega tன்னு டெரைவ் பண்ணி கொண்டு வர கொஷின். அது ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அந்த கொஷின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் 11வது கொஷின் ஏற்கனவே பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, 2020 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 13வது கொஷின் ஏசி. இதுவரையும் ஏசி கொஷின் கேட்கவே இல்லை ரெகுலராக நடக்கிறவங்களுக்கு. ஸோ அதை உங்கள் செட்டுக்கு எதிர்பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஃபேஸ் ஏசியை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, 12 இருக்கும் 13 இருக்கும், ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். பேக் கொஷின் நம்பர் நான் சொல்கிறேன். லாங் ஆன்சரில் நான் 13 மட்டும் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் ஒர்க்கிங் தான் கேட்பாங்க. அதனால் ஒர்க்கிங்கை ஆஃப் ஏ சிங்கிள் ஏசி ஜென்ரேட்டட் அந்த கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. 15வது கொஷின் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர். இது ஆல்ரெடி 2 இயர்ஸ் பப்ளிக்கில் கேட்டாங்க. 2020லையும் கேட்டிருக்காங்க, 22லையும் கேட்டிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் கொஷின். அடுத்து 18th கொஷினாக ஒன்று இருக்கும் பாருங்கள். ஃபைண்ட் தி பேஸ் ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். அது இந்த வருஷம் பப்ளிக் கேட்ட கொஷின். ஏற்கனவே ஒரு தடவையும் கேட்டிருக்காங்க 2020ன்னு நினைக்கிறேன். அடுத்து 19th கொஷினாக இருக்கிறது வந்து ஆர்எல்சி. அதுவும் ஒரு வருஷம் 23ல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்எல்சி. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் கொஷின். 5 மார்க்கு. 1 மார்க் படிச்சுட்டு 5 மார்க் படிங்க. அடுத்து 3 மார்க் வாங்க. லாங் ஆன்சர்லேயே 4th கொஷினாக ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. 5 கூட வேணாம், 4 பாருங்கள். அதுக்கப்புறம் 8th கொஷின் பாருங்கள். அனதர் தென் 10 ரொம்ப முக்கியமான கொஷின். ஹவ் வில் யூ இன்டியூஸ் ஆன் EMF சேஞ்சிங் ஏரியா என்க்ளோஸ்டு பை அ காயில். ஓகேங்களா, அதை பாருங்கள். 16th கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். எனர்ஜி லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கேட்கலாம். எனர்ஜி லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கேட்கலாம். 21 கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. 23 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரூவ் தட் தி டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு டியூரிங் தி எல்சி ஆக்சிலேஷன் இருக்கும். ஸோ அந்த கொஷினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து 2 மார்க் வந்தீங்கன்னா 2 ஃபேரடேலாம் இருக்கும். அடுத்து 3 லென்ஸ்லா, 4 ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூலு. ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூலு லெஃப்ட் ஹேண்ட் ரூலு மாறி மாறி கேட்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 6th கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். மென்ஷன் தி வே ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு EMF. BA தீட்டான ஆன்சர் வரும்ல அந்த கொஷின். அடுத்து 9th கொஷின் 14 ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி கேட்பாங்க, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 16 18 20 23 20 வந்து Q ஃபேக்டர், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 23 எல்சி ஆக்சிலேஷன் தான் என்னென்னு கேட்குறது. 2 மார்க். 3 மார்க்லையும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் இன்சைடு கொஷின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஓவர் டிசி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் 4.84 இருக்கும், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மு 4.1 4.2 4.8 4.10 11 12 13 15 16 19 20 21 22 24 27 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டூ யூ நோ அப்படின்னு சொல்லி நம்ம புக்கு இன்சைடில் ஒரு சிலது நோட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்மரியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எப்போவுமே சம்மரி கொஷின்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். சம்மரிஸ் பின்னாடி நம்ம புக்கு பின்னாடி கொடுத்துருக்குது. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 7 9 10 13 17 18 19 20 இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் டயம் இருந்தால் பேலன்ஸ் பாருங்கள். ஓகே, பாய்.